ஆக ஸ்லோகம் 13 பாகம் 87 15-2-2017 தலையங்கம் ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 87 15-2-2017 பகல் 12:45 துவக்கம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நேரடியாக ஈடுபடக்கூடிய பக்தனும் தெய்வத்தின் தத்துவம்தான் இந்த சரவணத்துக்குள்ளே ஷட்வித்யாவுக்குள்ளே அடங்குகிறது. இதுதான் உண்மை. அன்னை என்ன நினைக்கிறாள்? ஆதி பிரம்மஸ்வரூபியான அன்னை என்ன நினைக்கிறாள்? 1000 கோடி மக்கள், 500 கோடி மக்களில் ஒருவனை தன்னுடைய பிம்பமாகவே ஆண் உருவத்திலே படைக்கிறாள். ஆனால் உருவம் ஆண், அந்த ஆணின் பிம்ப செயல்கள் அனைத்துமே பெண்ணை சார்ந்தது. அதுதான் ஷட்வித்யாவின் சரவணம். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கபாகினி சிங்காசனதிரே கங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜாசக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதே என்று இந்த ஸ்லோகத்தின் அடிச்சுவடுகள் வருகிறது. இதிலே 9வது நிலை அன்னை தன் பக்தனுக்கு உணவை அளிப்பது. ஓர் அறிவான உணவு எத்தனை ஆனந்தமான செயல்கள் செய்கிறது என்பதை பாருங்கள். ஓரறிவு உணவு கோதுமை, அரிசி போன்றவை ஓரறிவு உணவு. இது ஞானத்தை 6 அறிவுக்கு கொடுக்கிறது. ஞானத்தை 6 அறிவுக்கு கொடுக்கிறது. சிந்திக்க வேண்டும். 2வது வகை உணவு, 2வது வகை உணவு நீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீன். இன்னும் பல வகையான உணவுப் பொருள்கள், கடல் வாழ் உயிரினங்கள். 3 நிலத்தில் மேல் ஊர்ந்து செல்வது, பாம்பு, தவளை, ஆமை மற்றும் சிலதும் உணவாகிறது. நாட்டிற்கு தகுந்தபடி உணவாகிறது அதுகள். அடுத்தது 4 பரப்பன, கொக்கு, நாரை இதுகள் உணவாக்கப்படுகிறது. புறா. 5 ஆடு, மாடு, சிங்கம் இவைகள் உணவாக்கப்படுகிறது. இந்த 5 நிலையும் 6வது அறிவான மனிதனுக்கு உணவாகுகிறது. இதில் ஓரறிவு அகிம்சையின் தத்துவத்திலே உணர்கிறது. அகிம்சையின் தத்துவம் உணர்வு, ஓர் அறிவான உணர்வு, ஓர் அறிவான உணர்வின் உணர்வு. இது வேதங்கள் வழியாக பறைசாற்றப்படுகிறது. இந்து மதத்தில் ஆண் பெண் தத்துவங்கள், முக்கியமாக பெண்ணின் உடல்வாகு தத்துவம், உடலமைப்பு, ஆடை அமைப்பு ஆன்மீகத்தை சார்ந்தே இருக்கும். ஆன்மீகத்தை சார்ந்தே இருக்கும். உணவு வழிபாடுகள், நைவேத்திய வழிபாடுகள், திருமண சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆன்மீகத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆகவே உலகத்தை ஆளக்கூடிய அளவில் ஹிந்து மதமானது காலத்தை கடந்த நிலையில் இருக்கிறது. ஒரு மதத்திற்கு ஒரு கால அளவு 2000 வருடங்கள்.
இதற்கு முன் இதற்கு பின் என்று சொல்கிறார்கள். இதற்கு முன் இதற்கு பின், இவர் வாழ்ந்த காலம் அவர் வாழ்ந்த காலத்திற்கு பின், வாழ்ந்த காலத்திற்கு முன். ஆனால் இந்து மதத்திற்கு காலத்தின் அளவை கணித்து கொடுக்க முடியவில்லை, கணிக்க இயலாது. ஏன் கணிக்க இயலாது? ஒரு பிரம்மனின் ஒரு இரவு பகல் 10,000 கோடி வருடங்கள். ஆகவே இதை கணித்து காண இயலாது. கணிக்க முடியாதா? கணிக்க முடியும். யார் கணிக்க முடியும்? மகான்களால் முடியும். அந்த மகான்கள் உள்ளனரா? அந்த மகான்கள் உள்ளனர். 1000 கோடி மனிதர்கள், 500க்கு ஒரு மனிதன், அடுத்த 500க்கு ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதன் என்னென்ன பாதைகளை கடந்து வருகிறான் என்பதை பாருங்கள். அவித்தையும் வித்தையும் ஷட்வித்தையும் கடந்து வருகிறான். அந்த ஷட்வித்தைக்குள் 6 நிலைகள் கடந்து வருகிறான். ஆதாரம் 1, சுகம் 2, ஆரோ அவுரோ 3, அவித்யா வித்யா 4, சுகம் பஞ்சபக்தி சுகம் 5, 6வது சரவணத்துக்குள்ளே புக வேண்டும். இவை அனைத்துமே முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சராசரி மனிதனுக்கு முடியுமா? இது சராசரி மனிதனுக்கு முடியும். ஆன்மீகம் தெரியாதவனுக்கு முடியுமா? ஆன்மீகம் தெரியாதவனுக்கு முடியும். ஆன்மீகம் இல்லை என்பானே அவனுக்கு முடியுமா? அவனுக்கும் முடியும். அரக்க குணம் படைத்தவனுக்கு முடியுமா? அரக்க குணம் படைத்தவனுக்கும் முடியும். அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகிறதுக்கு தகுந்தாற்போல் அவனுடைய உடல் வாகுகள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஷட்வித்தைக்குள் சரவணம் என்ற நிலையில் பிறப்பின் தன்மை, பிறப்பென்பது என்ன? 1. 2, பிறப்பின் ரகசியம் என்பது என்ன? அதை சொல்லி முடித்தாகிவிட்டது. பிறப்பின் உறவுகள் என்ன? 3, அதை சொல்லி முடித்தாகிவிட்டது. எதற்காக பிறந்தோம் என்பது அடுத்து, அதையும் சொல்லி முடித்தாகிவிட்டது. பஞ்சபக்தி சுகம் எங்கு துவங்குகிறது? அந்த நிலையும் சொல்லி முடித்தாகிவிட்டது. 5, 6 மாயைக்குள் மீண்டும் புகுந்து விடாமல் இருப்பது எப்படி? அதையும் சொல்லி முடித்தாகிறது. ஆன்மீகத்திற்கு அன்னையே குருவாக வருவது, அதையும் சொல்லி முடித்தாகிவிட்டது. 7, அன்னையோடு கூடி ஆயுளை வளர்த்துக் கொள்வது, ஆயுளை கொடுப்பது. 8, அன்னையே உணவளிப்பது. 9ல் இருக்கிறோம். ஏன் அன்னை உணவளிக்கிறாள்? ஒரு சிறு குடும்பம், குழந்தை பிறக்கிறது, தாய்ப்பால் எடுத்து தந்தைக்கு முன்னே தாய்தான் ஆகாரத்தினை தன் குழந்தைக்கு ஊட்டுகிறாள். அதே மாதிரி ஆதிபிரம்மஸ்வரூபிணியானவள் சில மகான்களுடைய உடலானது சமாதி தத்துவத்திற்குள் நுழைய வைத்து சில மகான்களை புதைப்பதுண்டு. சில மகான்கள் தன்னையே சொல்வார் எரித்து விடும் என்று. 100லே 99 பகுதி புதைக்கப்படுகிறது. ஜீவம் கண்ட உடல், ஜீவம் கண்ட உடல், அனைத்து சமாதிகளை கண்ட உடல், சமாதிகள் காணும் காலத்தில் உடல் வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து உடலை தள்ளி விடும்படி அன்னையை மனம் சாரும். எந்த இறைவனை எந்த மதத்தினை தொழுதாலும் அன்னையை மனம் சாரும் உடலை விட்டு விடுவனர். உடல் விட்ட பின் ஒன்று அது சமாதியாக அமைக்கக்கூடும். அதனால் வில்வம், உப்பு, திருநூறு என்கக்கூடிய விபூதிகள், வில்வக்காய் மற்றும் பதப்படுத்த வேண்டிய பொருள்களை வைத்து அந்த மகானின் சமாதியை எழுப்புவர். அதில் அவர்களுக்கு தேவையில்லை. அவர் அதுதனை விடுத்து வெளியே வந்து உள்ளே செல்வார். உதாரணத்திற்கு ராகவேந்திரர். ஆனால் தசவதாரங்களின் கட்டம் ஒன்றொன்றிலும் இறைவன் உடலை விடுத்தார். ராமன் ஒரு நீரிலே உடலை விடுத்தான். கண்ணன் ஒரு அம்பால் உடலை விடுத்தான்.
ஆனால் ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சிந்திக்க வேண்டும். 1000 கோடியில் இருவரை தன் வசம் வைத்துக் கொள்கிறாள். ஏன் தன் வசம் வைத்துக் கொள்கிறாள்? இந்த ஆன்மீகத்தின் சக்திகளை, ஆதி பிரம்ம ஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபராசக்தியின் சொர்ணமான ஸ்வரூபத்தை இவர்களால் வெளி உலகுக்கு மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். மக்கள் இதை 24 மணி நேரம் ஏற்பனரா? இல்லை. மாயைக்குள் உள்புகந்தனரே ஏற்றுக்கொள்ளார். மாயைக்குள் உள்புகந்தனரே ஏற்றுக்கொள்ளார். இதுதான் உண்மை. ஆகவே அன்னை தன் கரங்களால் அந்த மகானுக்கு உணவை ஊட்டிவிடுகிறாள். ஏன் ஊட்டிவிடுகிறாள் என்பதை இங்கே பார்க்க வேண்டும். ஒவ்வொருடைய சமாதியின் வடிவம் வேறு வேறு. பகவானை எரித்ததாக ஐதீகம். எரித்து 10 நாள் ஆனது. எரித்து 10 நாள் ஆனது. அந்த இடத்திலே அவனுடைய மனைவி செல்கிறாள். மன்னவனே எரியுண்டாயோ? இல்லையடி, நான் இதோ இருக்கிறேன், என்னை தொட்டுப்பார் என்றான். எரிப்புதைக்குள் போனவன் எரிக்கப்பட்டவன். இதோ நான் உடலோடு வந்திருக்கிறேன், என் உடலை எரிக்க முடியாது. எரித்ததாக மற்ற கண்களுக்கு தெரிந்தது. எரித்ததும் உண்மை. அதில் நான் சாம்பலானதும் உண்மை. ஆனால் எழுந்து விட்டேன். நீ பொட்டும் மஞ்சளும் வைத்துக்கொண்டு திரிந்து விடலாம், அதை எடுத்து விடக்கூடாது. வளையல்தனை கருப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுகளை சொன்னான். இந்த தத்துவத்தை யார் கொடுத்தது என்றால் ஆதி பிரம்ம சொரூபிணியான அன்னை ஆதிபராசக்தி. எதற்காக அதை கொடுக்கிறாள்? இந்த ஆன்மீகத்தின் கருத்துக்களை வெளி உலக மக்களுக்கு துன்பம் வருங்கால் அந்த துன்பத்திலிருந்து நிவர்த்தியாகி மேற்படி ஆன்மீகத்தின் கருத்துகள் இப்பிறப்பிலே கேட்டு பதிய வைத்து ஏதாவது ஒரு பிறப்பில் இதனுடைய பயன் வரும். அவன் சொன்னான், நான் காற்றிலே கரைந்து விடுகிறேன் அன்னையே என்றான். நான் காற்றிலே கரைந்து விடுகிறேன் என்றான். அதற்கு ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியான தாயும் மகாமாயா காளியான அன்னையும் அழுகின்றனர். அந்த அழுத குரலிடனையும் கண்ணீரையும் அந்த மகான் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய காலத்தை வீணாக்காதே, நான் இதிலே கரைந்து போகிறேன். அவன் கரையாதிருப்பதற்கு என்ன வழி? அதற்காக ஆகாயத்தை கீறி தன் சுண்டு விரல் நகத்தை பரப்பி மேல் வளர்ந்த கொனை அதில் மண்டிட்டு கீறி தன்னுடைய கண்ணின் சக்தியை நெல்மணிகளாக ஆக்கி இடது சுண்ட விரலால் அதில் உள்ள கொனை நகத்தினால் கீறி விதைத்து அரிசியாக்கி உழவு தொழில் செய்து அதை எந்த அடுப்பிலே ஏற்றி உணவாக்கியிருப்பாள்? எந்த அக்னி அதற்கு கிடைத்திருக்கும்? அதற்கு எந்த பசு மாடு துவரை காய்கறிகள் இணைந்திருக்கும்? அதுகளை பிணைத்து தங்கப்பாத்திரத்திலே இட்டு வாய்மோன் எடுத்து சென்றானாம். ராமகிருஷ்ணன் வாயை திறக்க மறந்து விட்டான். இங்கே ஆதி பிரம்மஸ்வரூபிணி பகவான் ராமகிருஷ்ணனுக்கு அடங்கி போகிறாள். பிரஜை இல்லை, காற்றில் கரையும் தன்மை வந்துவிட்டது ஓ என்று அழுகிறாள்.
ராமகிருஷ்ணா, நீ உலகத்தை விட்டு கரைந்து செல்லாதே காற்றுதனில். ராமகிருஷ்ணா, உலகத்தை விட்டு காற்றுதனிலே கரைந்து சென்று விடாதே என்று அன்னை எழுகிறாள். ஏன்? ராமனும் பிறக்க கிருஷ்ணனும் பிறக்க எத்தனை காதங்கள் ஆனது. அதனுடைய இரண்டு சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு ராமகிருஷ்ணனை விதை இல்லாமல் படைத்தால் வித்தாக வந்தவன் அவன்தான். நீ மறையலாகாது. மூடிய கண், தங்கப்பாத்திரம், அன்னையால் சமைக்கப்பட்ட உணவு, அன்னை வலது கரங்களால் பிசைந்த உணவு, எத்தனை மோதிரங்கள் இருக்கும், என்னென்ன கற்கள் அதிலே இருந்திருக்கும். இடது கையால் அவள் அந்த கிண்ணத்தை பிடித்த அழகும், அவள் நின்ற அழகும், அவள் கைகளால் அன்னத்தை பிசைந்த அழகும், அவள் அறிந்த மோதிரக்கற்கள் அதிலே பதிந்ததும் என்ன ஆனந்தமாக இருந்திருக்கும். அந்த கிண்ணம் என்ன நினைத்திருக்கும், அந்த அன்னம் என்ன நினைத்திருக்கும். அவள் விரல்களிலே அந்த அன்னம் பிசைக்கப்பட்டு அந்த கற்கள் கூட ஒன்றோடு ஒன்று பேசியிருக்கும். அன்னையின் கரங்களால் நாம் ஒரு மகானுக்கு அன்னத்தை பிசைந்து கொடுக்கும் தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று ராமகிருஷ்ணன் வாயுதலிலே செல்ல மறுத்து விட்டான் உணவை வாங்க. மறுத்துவிட்டான் உணவை வாங்க. ஆனால் பிரஜை இல்லை, புறநினைவும் அகநினைவும் இல்லை. அகத்தில் நினைவிருக்க உயிர் இருக்கும், புறநினைவும் அகநினைவும் இல்லை. மனோமாயை வெளிப்படுகிறது. தாயே, தாயே, மனோமாயை பேசுகிறது. எப்படி பேசுகிறது? ஈசன் தலை ஓட்டில் இறந்துள்ளான் ஏதோ ஒரு பாவத்திற்காக. அந்த தலை ஓட்டிலே இறந்து உண்ணும் போது அன்னபூரணி என்ற பெயரிலே நீதான் அவனுக்கு உணவளித்தாய். சரி, ஆனால் உணவுண்டவனுக்கு பின்தான் தெரிந்தது தன்னுடைய மண்டை ஓடு என்று. இதற்கு கபால மோட்சம் என்பது பெயர். மண்டை ஓடி தனியாக எடுக்க உயிர் இருக்காது. கபால மோட்சத்திலே ஞானம் கண்டு கபாலம் பிளந்து வாசியோகத்திலே உயிர் பிரியும். ஆனால் அவனுடைய மண்டை ஓட்டை தான் கையில் நிறுத்து ஈசன் ஓடி சென்று பிச்சை வாங்கி அன்னபூரணி என்ற ஒரு மாதா வந்து பிச்சையிட்டு அதை உண்டு பிரம்மத்த சாபத்தை இழந்து விடுகிறான். அது சீர செய்யப்படுகிறது, இருந்து போகட்டும். அப்படி உன்னால் படைக்கப்பட்ட மூவரில் ஒருவரான சிவனுக்கே இத்தனை விதமான கடுமையான விரதத்தை வைத்தாய். நானோ மனித ரூபம் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு தங்கத்தினால் எதற்கு உணவளிக்கிறாய்? ஓ என்று அழுது பரம்பினாள் தாய். ஐயோ, என் பிள்ளை என்று உன்னை நினைத்தேனடா, என் பிள்ளை என்று உன்னை நினைத்தேன். நீ காற்றிலே கரைந்து விடக்கூடாது. உன் கண்கள் திறந்து பார்க்க வேண்டும். உன் இயற்கை சமாய்து கலைய வேண்டும். நீ கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிண்ணத்திலே அன்னத்தை வைத்து என் கைகளால் பிசைந்து 7 புவனங்களும் இதை பார்த்து ஆனந்தப்பட்டது. 7 லோகங்களும் ஆனந்தப்பட்டது. அனைத்து தேவர்களும் ஆனந்தப்பட்டனர். நீ ஒருவன் உணவை வேண்டாம் என்கிறாய். என்னவென்று காரணத்தை கேட்டால் தங்கத்திலே ஆன வட்டில் என்றாள். ஏனடா வேண்டாம் என்றேன்? அதற்கு நீ பதில் சொல்கிறாய், கண்ணனாக இருந்தபோது யசோதரியின் கண்ணனாக இருந்தபோது யசோதரியின் கையால் இதை உண்டு விட்டேன். அப்பொழுது என்னால் இந்த மகாமாயை வெல்ல முடியவில்லை. இப்பொழுது இதை உன்னை கொண்டே வெல்கிறேன் தாயே என்றாளாம். எப்படி இருக்கும் பெற்றெடுத்தவளுக்கு? 1000 கோடி மக்களிலே ஒருவன் கிடைக்கிறான். 1000 கோடி மக்களிலே இருவர் கிடைக்கிறார். ஒருவர் உலகத்துக்கு தெரிவதில்லை,
ஒருவர் உலகத்துக்கு தெரிகிறார். ஏனடா இதுபோன்று கண்ணன் செய்தது போல் செய்து என்னை தொல்லை கொடுக்கிறாய் என்று ஆதி பிரம்ம சொரூபியான ஆதிபராசக்தி கேட்கிறாள். உன் உடல் நிலைக்க வேண்டுமென்றல்லவா வந்தேன். வந்தது தப்பேதும் இல்லை. கொண்டு வந்த கிண்ணம்தான் தப்பு. கிண்ணத்திலே அன்னம் தப்பில்லை. கிண்ணம் தங்கமானது. அந்த தங்கத்திலே என் மனம் நிற்கும். ஆதிபிரம்ம சொரூபினியான உன்னை மறப்பேன். மீண்டும் மீண்டும் நீ எனக்கு உணவு கொடுப்பாய். உனக்கும் எனக்கும் உறவு வரும். எனது சமாதி கலையும். நான் உடலை விட முடியாது. நான் உடலை எதற்காக விட்டு விடுகிறேன் என்றால், இந்த உலகத்தின் க்ஷேமத்திற்காக, காற்றிலே கரைப்பதற்காக நான் இருக்கிறேன். ஓ என்று அழுது அன்னை அவள் கட்டியிருக்கக்கூடிய சேலையின் முகப்பிலே முந்தானியால் அவளுடைய கண்களை துடைத்து கொள்கிறாள். அந்த கண்ணீரும் வருகிறது. முக்கோடி தேவர்கள் பார்த்து அன்னையை அழவைத்து விட்டானே. இத்தனை பேர் ராமகிருஷ்ணனுக்கு பகையாளியாகின்றனர். யாரையும் கண்டதில்லை. யார் உறவும் வேண்டாம் என்றான். வட்டிலும் வேண்டாம் என்றான். என்னதானடா செய்வது என்று கேட்கிறான். என்னதானடா செய்வது என்று கேட்கிறான். அம்மா, மண் சட்டியில் இந்த உணவை வைத்துக் கொடு. இது எது பேசுகிறது? மனோமாயை பேசுகிறது. பிரஜை இல்லை. பிரஜை இல்லை ராமகிருஷ்ணனுக்கு. பேசுவது மனோமாயா. இந்த மனோமாயா பரிசுத்த நிலை அடைகிறது. அதுதான் ஷட்வித்யா சரவணம். அந்த ஷட்வித்யா சரவணத்துக்குள்ளே மனோமாயை சுத்தப்படுமாயின் அன்னையானவள் தனது கரங்களால் ஒரு மனிதனுக்கு உணவு ஊட்டுகிறாள். இதை நாம் குழந்தையாக இருக்கும்போது தாய் உணவு கொடுக்க நாம் ஒன்றிருப்போம். அது என்ன ஆனந்தம்? அந்த ஆனந்தம் நமக்கு தெரியாது, தாய்க்கு தெரியும். மகனே, 50 வயது இருக்கும், கண்ணா சென்று சாப்பிட்டு விடு. 70 வயது இருக்கும், பல்லே போயிருக்கும், மகனே சென்று சாப்பிடு. அதைவிட மகா தத்துவம்தான் இது, அன்னை உணவளிப்பது. ஏன் அந்த அன்னை உணவளிக்க வருகிறாள்? அவன் காற்றில் கரைந்து விடலாகாது என்று ஒன்று. அக்னிக்குள் புகுந்தானால் அக்னியிலிருந்து மீண்டு பழைய நிலை உடல் கொண்டு வந்து மக்களுக்கு ஆசி வழங்குவது. ராகவேந்திரர் இல்லையோ? அதிலே ஒரு கொடுமை. ராகவேந்திரர் வாழ்க்கையிலே ஒரு கொடுமை. மனைவியை எழுந்தான். பேயாக திரிந்தாள். பேயாக அவள் திரிவதற்கு காரணம் என்ன? உடல் பற்று. மகான் என்று அறிந்ததில்லை. மகனை விட்டெடுத்தான். என் தந்தை எனக்கு ஏதும் செய்யவில்லை என்றான். அதை பொருட்படுத்தவில்லை. இந்த நிலை அன்னை அமுதூட்டுதல். ராகவேந்திரருடைய சமாதியிலே இருவர். அந்த சமாதிக்குள் யாருமே செல்ல முடியாது. அதற்கு 48 நாட்கள். அதற்கு 48 நாட்கள் கண்ணன் பாலனாக இருந்து விரதம் இருந்தான். பாலனாக இருந்து விரதம் இருந்தான். ஏன் பாலனாக இருந்து விரதம் இருந்தான்? அந்த சமாதியின் உயர அளவு அவ்வளவுதான். 48 நாட்கள் விரதம் இருந்து நான் இவனை ஸ்வீகாரம் செய்து கொள்கிறேன். ஸ்வீகாரம் என்றால் தத்து. நான் என் ஆன்மீக சக்திகளை அனைத்தும் அவனுக்கு கொடுத்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது அதற்குள்ளே யார் இருப்பது? ராமகிருஷ்ண பரமாம்சர். ராகவேந்திரருக்கு முன்
ராகவேந்தருக்கு முன் அந்த சமாதிக்குள்ளே நுழைவது கண்ணன். என்ன வினோதத்தில் நுழைகிறான்? பாலனாக. எத்தனை நாட்கள் விரதம்? 48 நாட்கள். வா உள்ளே என்று அழைக்கிறான். அப்பொழுது இவர் சென்று உள்ளே அமர்கிறார். இதயத்துக்குள்ளே நிற்கிறார். சமாதி நாள் முதல் 800 வருடங்கள் அவருக்கு ஆயுள் வகுக்கப்படுகிறது. இந்த ராமகிருஷ்ணனுக்கு எப்படி உலகம் உள்ளவரை, உலகம் அழிந்த பின், பிரளயத்திற்கு பின்னும் அவனுடைய புகழும் ஞானமும் வேள்வியும் அவன் சொன்ன கருத்துக்களும் வெளியே வர வேண்டும் என்று இந்த உணவை அன்னை கொடுக்கிறாள். மனோமாயை பேசியது வேண்டாம் இந்த உணவு என்று. ஏனடா என்றான். தங்க வட்டில் அன்னை தன்னுடைய மகாமாயா யோகா சக்தியை குறிப்பாக குறித்து கொள்ள வேண்டிய விஷயம். மனோமாயை பேசுகிறது. மகாமாயா யோக சக்தி. ஏன் மகாமாயா யோக சக்தி? காளி மகாமாயா. அதனால்தான் அவன் காளி உபாசகன். மகாமாயா யோக சக்தியை உற்பத்தி செய்து மண்வட்டிலை வரவழைக்கிறார். மனோமாயை பேசுகிறது, கண் மூடி இருக்கிறது. மனோமாயை பேசுகிறது, கண் மூடி இருக்கிறது. கண் திறக்கவில்லை, பிரஜை இல்லை, மண் தட்டில் வந்தாகிவிட்டது. நீ கேட்டது போல் மண்வட்டில் வந்துவிட்டதடா, சுட்டெடுத்தது. என்னுடைய மகாமாயா யோக சக்தியினால் வருகிறது. வாயை திரை என்றான். எங்கே அவனுக்கு பிரஜை? நீ என்னுடைய மனோமாய இடத்திலே பேசிக்கொள், புறநினைவு வருகிறதா என்று பார். அன்னைக்கு உத்தரவு போடுகிறான். அன்னை மகா யோக சக்தியை வைத்து வட்டிலை படித்து மண்வட்டில் அழுது புலம்புகிறாள். கண் திறந்து பார். மனோமாய இடத்திலே, மகானுடைய மனோமாயா இடத்திலே பேசுகிறாள். சற்று உணவு எடுத்துக்கொள். அந்த உணவின் அன்னத்தின் எடை எவ்வளவு தெரியுமா? 5 முதல் 10 கிராம் தான் இருக்கும். தன்னுடைய வலது கரத்தால் ராமகிருஷ்ணனுடைய உதடு இடத்திலே செல்கிறது. வாய் திறந்தது மாதிரி ஒரு பிரஜை வாயுக்குள்ளே நுழைக்கிறாள். அதில் பாதி உள்ளே போகிறது, பாதி வெளியே வருகிறது. ஏனடா இந்த விந்தை என்றான். நான் எத்தனையோ சமாதிகள் கண்டேன் தாயே. உன் கரங்களால் உணவு கொள்ளும் போது ஒரு ஆனந்தம் அப்படியே சென்று விட்டது சமாதி. உன் கரங்களால் உணவு உள்ளும் போது ஒரு ஆனந்தம், புறநிலை போனது. எழுப்ப வந்தவனுக்கு ஜீவசமாதி கொடுத்த கதையானது. அந்த தாயின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதனால்தான் 9வது நிலையில் அன்னையானவள் ஷட்விதைக்குள்ளே, சரவணத்துக்குள்ளே உணவு ஊட்டுகிறாள். இதைதான் ஒவ்வொரு மகனை பெற்றெடுத்த தாயும் செய்கிறாள். எவனுக்கும் ஞானம் வந்து விடுவதில்லை. பாசத்திற்காக பொய் சொல்வான், பணத்திற்காக பொய் சொல்வான், பதவிக்காக பொய் சொல்வான். ஏதும் வருவதில்லை இடுகாறு வரை. இடுகாடு சென்றவர்களை எழுப்பி கேட்க முடியுமா? கேட்டால் அது இதை தான் சொல்லும். 10,000 லட்சம் கோடி சேர்த்து வைத்தேன், ஒருவேளை உணவு நான் அறிந்ததில்லை, மாண்டு விட்டேன். ஆனால் இவனுக்கு அன்னையானவள் அமுதூட்டுகிறாள். அன்னையானவள் அமுதூட்டுகிறாள். அவள் எத்தனை தன்மை வாய்ந்தவள் என்பதை பாரும். ஆதி பிரம்மஸ்வரூபிணி உருவத்தோடு வர வேண்டும். அவளுக்கோ உருவமில்லை. அந்த உருவமோ ஜோதியானது. அந்த ஜோதிக்குள்ளே 10,000 கோடி மகான்கள் வாசம் செய்கிறார்கள். அவைகளை ஒன்று திரட்டி கொண்டு, அந்த ஜோதியை ஒன்று திரட்டி அதில் ஒரு உருவத்தை கொண்டு, அந்த உருவமானது ஆதி பிரம்மஸ்வரூபிணி என்ற உருவத்திலே வர வேண்டும்.
எத்தனை மகான்களுக்கு இது நடக்கும். இது போன்ற ஒரு மகானை பார்ப்பதற்காக அன்னையானவள் தவம் இருக்கிறாள். இது போன்ற ஒரு மகானை பார்ப்பதற்கு அன்னையானவள் தவம் இருக்கிறாள். ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா 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 பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிஷ்டுதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இத்தனை தன்மையும் ஒரு ஆறாவது அறிவு படைத்த ஆண் உடலிலும் பெண் உடலிலும் இருக்கின்றது. இவ்விருவருடைய உடலிலும் எது அதிகமாக குடிக்கொண்டுள்ளது? பெண்ணுடைய உடல். இந்த பெண்ணுடைய உடல்தான் ஒரு மகானுக்கு ஞான வைராகியத்தை கொடுக்கிறது. ஞான வைராகியத்தை கொடுக்கிறது ஒரு பெண்ணுடைய உடல். அது தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகள் பெற்றெடுத்த மகளாக இருக்கலாம். இதுகளிலே முக்கியமாக அன்னையானவள் மனைவியை இந்த இடத்திலே நுழைக்கிறாள். சிந்திக்க வேண்டும். உடலோடு கூட வைத்து அந்த உடலை வைத்து ஞானத்தை கூட்டி வைக்கிறாள் அன்னை. திருமணத்தின் பந்தம் என்பதை பாரும். ராமன் திருமணம் புரிந்து கொண்டான். நரசிங்கன் மடியிலே மகாலட்சுமியை அமர்த்துக் கொண்டான். கண்ணன் 8 லட்சுமிகளை உணர்ந்து கொண்டான். அவர்களை வைத்துத்தான் ஞானம் வரும். அந்த ஞானத்திற்குத்தான் ஆதிபிரம்மஸ்வரூபினின் சக்தி ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ளே உண்டு. அதை மகாமாயை என்று ஒரு தாலி என்ற வேலியை இட்டு மனைவி என்ற கோலத்திலே பார்க்கிறோம். அவள் இல்லை என்றால் ஞானம் கூடாது. ஆகவே ராமகிருஷ்ண பரமாம்சரும் இந்த இடத்திலே பெண் இருக்கிறாள், அவளை எனக்கு மனம் முடித்து வை. அவருடைய சித்தாந்தங்கள் கேட்போர் கேட்ட பின் சந்நியாசம் அடைவர். சந்நியாசம் அடையும் முன் ஒரு கேள்வி கேட்பார், ராமகிருஷ்ணனே திருமணம் செய்து கொண்டிருக்கிறானே என்று. கேள்வி கேட்க பதில் வரும். ஆகவே இந்த தன்மையை எதற்குள்ளே கொண்டு வந்து அன்னை அடக்குகிறாள்? உடலை எரிப்பது என்று. உடலை எரித்த பின் அவளுடைய ஆசி கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு தன்னுடைய உடலை வைத்து மனதை வைத்து நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், நான் கற்றது ஞானத்தை பெண்ணிடத்திலே, ஞானத்தை கற்றது பெண்ணிடத்திலே, எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது நான் ஆண் என்று. அதற்காகத்தானடா இந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நீ காற்றில் கரைந்து போகலாகாது, எரியுற்று மீண்டும் வெளிவர வேண்டும் என்பது எரியுட ஏன் நினைக்கிறேன். எரி இடுவதை, அதாவது நெருப்பிலே இடுவதை ஏன் நினைக்கிறேன் என்றால், நீ காற்றிலே கரைந்து போக வேண்டாம் என்பதால். எரி இட்ட பின் நீ மீண்டும் உடல் கொண்டு வருவாய். இத்தனை தன்மையை ஆதி பிரம்மஸ்வரூபிணியான ஆதிபராசக்தி கொடுக்கிறாள். இது யாருக்கு அமையும்? அந்த ஆண் தன்மை என்ற மனோநிலை விடுபடுவதற்காகத்தான் இந்த ஆகாரம். நான் உடலால் ஆனானேன் என்று ராமகிருஷ்ணனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் மகாகாளியை மகாமாயின் மகா தத்துவத்திலே வேண்டியவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
ஒன்றுமில்லை, அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டால் இருவர் நமக்கு. ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சன், மற்றொன்று கண்ணன், அது ஒரு சிறு பிள்ளை. மற்றொன்று ஆதி பிரம்மஸ்வரூபிணியான அன்னை. இந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டால் உலக புற இயக்கங்கள் தானே நடக்கும். ஒரு உடல் அதற்கு கொடுக்கிறாள். ஆதி பிரம்மஸ்வரூபிணி சக்தியான ஆண் உடலை அவள் வைத்துக்கொண்டு இந்த ஞானத்தை கொடுக்கிறாள். அதில் நுழைந்து விட்டால் மூவர் தான் அங்கே. ஒன்று தான், ஆணோ பெண்ணோ. மற்றொன்று ஆசான். மற்றொன்று ஆதி பிரம்மஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி. இத்தனை ஆனந்தம். சரி, ஏன் பெண் நிலை வர வேண்டும்? ஆணாக இருந்து இதை சாதிக்கலாகாதா? அந்த உணவின் தன்மையை அறிந்து கொள்ளவே பெண்ணின் தன்மை வேண்டும். அன்னை கொண்டு வந்து கொடுத்தாலே உணவு மண்வட்டிலே, அதை தெரிந்து கொள்வதற்கு பெண் தன்மை வேண்டும். அந்த பெண் தன்மை எதற்காக வேண்டும்? ஞான பரசூன்யத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டும். ஞான பரசூன்யம் எதற்குள்ளே அடங்கியிருக்கிறது? மனோமாயைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அந்த மனோமாயை வழியாகத்தான் தங்கவட்டில் வேண்டாம் என்று அன்னையின் விரலால் பிசைந்த உணவு கூட வேண்டாம் என்றான். இதுதான் தத்துவம், பரசூன்யத்தின் தத்துவம். மனிதனுடைய மனோமாயை உடலின்பத்தில் கண்டுள்ளது. மனிதனுடைய மனோமாயை உடலின்பத்தில் கண்டுள்ளது. பகவானுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனோமாயை ஞான பரசூன்யத்தை அளிக்க வல்லதை செய்கிறது. இந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து வாரும் பல்லாயிரம் கோடி வருடங்கள் உருண்டு ஓடியது தெரியாது. அன்னையோடு அத்தனை காலம் வாழ்ந்தேன். இந்த வாழ்க்கையின் வரலாற்றின் தத்துவத்தை தசவதாரம் எடுத்து கண்ணன் கூட அறிந்தான் இல்லையே. அதற்குள் அவனுடைய திரேகத்தை அம்புமுனையால் காலிலே கட்டை விரலிலே அடிபட்டு உடலை துறக்கும் தன்மை வந்தது. சிறு மனிதனாக பிறந்து ராமகிருஷ்ண பரமஹம்சன் இதை அடைகிறான். அதற்காகத்தான் இந்த அன்னப்பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய உணவு ஊட்டக்கூடிய நிலை. எத்தனை மகான்களுக்கு கிடைக்கிறது? எத்தனை மகான்களுக்கு அமையும்? எத்தனை மகான்களுக்கு அமையும் இந்த ஆனந்தம்? என்னிடத்திலே கேட்டாள் உணவு கொடுப்பாயா என்று. கொடுக்கிறேன் என்றேன். கொடுத்தானா இல்லையா என்பது தெரியவில்லை. அவள் கொடுத்தாளா என்பது அதுவும் தெரியவில்லை. அதில் மனமும் இல்லை. இந்த ஆனந்தத்தை அறுத்தெடுப்பதற்கு மூல காரணமாக இருப்பது அந்த ஆண் என்ற நிலை. ஆண் நிலை போன பின் ஞான பரசூன்யமானது தத்துவம் மனோமாயைக்குள்ளே புகுந்து அன்னை தன்னுடைய விரலால் பிசைந்த உணவை மண்வட்டிலே இட்டு வாயிடத்திலே கொணர்ந்து ஒரு 10 கிராம் உணவை 5 கிராம் உள்ளே செல்ல 5 கிராம் வெளியே விடுகிறார். இந்த மனோமாயை தான் பசுக்குட்டங்கள் கண்டது. இந்த மனோமாயை தான் பசுக்கூட்டங்கள் கண்டது. கண்ணா, மடிகனத்து பால் தங்குகிறது. நாங்கள் என்ன செய்வோம்? என்னால் முடியாது. நீங்கள் ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியானவளை மனோமாயை கொண்டு, மனோமாயா முடவனே கண்ணனை கேட்கின்றது கோக்கூட்டம். அந்த மனோமாயை நாங்கள் அறிவோம்.
பிரார்த்தனை செய்தது பூமி வெடித்து கண்ணனுடைய வாய் மாதிரி ஆனதாம். கோடிக்கணக்கான வயல்களிலே கோடிக்கணக்கான வாய், சிறு பிள்ளையின் வாய். அதில் சென்று மனோமாயா சக்தியால் இந்த கோக்கூட்டங்கள் பால் கறந்தது. கண்ணன் திருடன், விளையாட்டு திருடன், அவனை திக்குமுக்காட வைத்தது கோக்கூட்டம். 50 லட்சம் 60 லட்சம் கோக்கூட்டத்தின் பாலை கடுகளவாக்கி உண்ணக்கூடியவன், ஆதிபரும சொரிப்பின் இடத்திலே விளையாடக்கூடியவன், மகா திருடன் கருநீல வண்ணன். அந்த கருநீலம் ஏன் வந்தது தெரியுமோ? பாலுக்குள்ளே உள்ளே சென்றால் இவனுடைய கருநீல வண்ணம் வெளியே தெரியும். அன்னை செய்த வேலை. அத்தனை கோக்கூட்டங்களின் பசுவினுடைய பாலை கடுகளவு காக்கி உள்ளே விழுங்கக்கூடியவன் கண்ணன். மனோமாயையால் ஆதிபிரம்ம ஸ்வரூபின் இடத்திலே இந்த கோக்கூட்டங்கள் வேண்டிக் கொண்டது. பாலை சுரந்தது. கடுகளவு ஆக்குவதற்காக கண்ணன் முயன்றான். அதற்குள் இந்த கோக்கூட்டங்கள் ஆதிபிரம்ம ஸ்வரூபினியை வேண்டிய மனோமாயையை கொடுத்து, எங்களுக்கு ஞானபரசூன்யத்தின் தத்துவத்தை கொடு, இந்த கண்ணனை கண்ணுக்குள்ளே விரலை வைத்து ஆட்டுகிறோம் என்றது கோக்கூட்டம். இது மனிதனால் முடியும். அதனால்தான் பூமி தன்னால் அச்சில்லாது சுத்துகிறது. அதைதான் ஒருவன் பாடினான், அச்சுதா அமரரேன் அரங்கமா நகருளாயோ என்று பாடினான். ஆழ்வார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகம் அழிந்தாலும் அவர்களுக்கு அழிவு கிடையாது. அதாவது ஞானபரசூன்யத்தை கண்டது கோக்கூட்டம். அதற்குள் இந்த திருடன் அத்தனை பாலையும் கடுகளவாக்கி விழுங்க முற்பட்டான். அதற்குள் இந்த கோக்கூட்டம் என்ன செய்தது தெரியுமா? நினைக்கும் முன் பால் மூக்கு வழியாக காது வழியாக வெளிவரும்படி செய்துவிட்டது. பூமிக்கு மேற்பரப்பிலே வாய் மட்டும்தான் இருந்தது. உள்ளே நுழைந்து திருட்டுத்தனமாக இருந்தான் பாலகண்ணன், பாலகிருஷ்ணன். தெரியுமா? தர்மத்தை தனக்குள்ளே வைத்திருப்பவன், தர்மத்தை தனக்குள்ளே வைத்திருப்பவன். காதுகள் வழியாக பால் வந்தது, மூக்கு வழியாக பால் வந்தது, உள்நாக்கு தடைப்பட்டு நின்றது. வாயை நிறைய பால் யாரை ஏமாற்றுகிறது? அவன் வேண்டினானாம், அன்னையே எனக்கு முன் இந்த மாயா தத்துவத்தை மனோமாயை வழியாக உன்னிடத்திலே ஞானப்பரசூன்யம் கண்டது இந்த கோக்கள், என்னை மன்னிப்பாயாக. அங்கே விளையாடி கொண்டிருந்தானே வீட்டிலே கண்ணன். இத்தனை வாய்களை பூமியிலே பறவ விட்டு அங்கே விளையாடி கொண்டிருந்தான் வீட்டுக்குள்ளே. யசோதரை ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தான். அந்த கண்ணன் காதிலே பால் சுரந்தது, வாயிலே பால் சுரந்தது, மூக்கிலே பால் சுரந்தது, வீடனைத்தும் பாலானது. ஏனடா இது? உன்னை பேய் பிடித்து கொண்டதா? அம்மா, என்னை பேய் பிடித்து கொள்ளவில்லை. கோபியர் இல்லமெல்லாம் பால், அந்த மண் சுவரெல்லாம் பால், அந்த மண்மேடை அனைத்தும் வீட்டின் முற்றம் உள்ளே மண்ணால் சாணம் கொண்டு வரையறுக்கப்பட்ட முடிந்து விடப்பட்ட இடமெல்லாம் பால் தேங்கிவிட்டது. அவர்கள் அனைவரும் ஓடி வந்து சொன்னாராம், கண்ணன் பால் திருடவில்லை. இதற்கு முன் என்ன சொன்னார்கள்? பால் திருடினான், வெண்ணெய் திருடினான், அதை திருடினான், இதை திருடினான். நல்லோர்கள் பொய் சொல்ல நன்மையாக முடியும், தீயோர்கள் மெய் சொல்ல தீமையாக முடியும். நல்லோர்கள் பொய் சொல்ல நன்மையாக முடியும், தீயோர் தவறி தீமையை மறந்து உண்மை சொன்னால் பொய்யாக மாறி ஆபத்தை விளைவிக்கும். இது மனோமாயின் மகா தத்துவம். அப்பொழுது சொன்னானாம் கண்ணன்,
என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மனோமாயை பிரார்த்தனைக்கு வைத்து அன்னையிடத்திலே பேசி ஞானபரசூன்யத்தை கண்டு என்னை திக்குமுக்காடு செய்திட்டீர்கள். காதிலே இருக்கக்கூடிய பால் வெளியே வர வேண்டும், மூக்கிலே இருக்கக்கூடிய பால் வெளியே வர வேண்டும். என் அன்னை இந்த காதுகளையும் மூக்கையும் சீராக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். எக்காலத்தும் காலையில் 4 முதல் 4:30க்குள்ளாக உங்களுக்கு கோபூஜை செய்து விடுகிறேன் என்றான். உங்களுக்கு கோபூஜை செய்து விடுகிறேன் என்றான். மனோமாயில் ஞானபரசூன்யத்தை கண்ட கோக்கள் சொல்லியதாம், காமதேனியின் தத்துவம் எங்களிடத்திலே உண்டு. மகாபாரத போருக்காக நீ பிறந்திருக்கிறாய். பொடியவனே, பாரதம் வெல்லும். நீ அதிலே தர்மக்ஷேத்திரத்தின் குருக்ஷேத்திரத்தை படைப்பாய். நீயே தர்மனாக நிற்பாய். நீயே தர்மனாக நிற்பாய் என்று அந்த மனோமாயை தத்துவம். ஏன் இந்த மனோமாயை தத்துவத்தை அடைய வேண்டும்? பெண்ணை மனதாலும் உடலாலும் தீண்டும் பொழுது ஆதி பிரம்மஸ்வரூபினியின் தத்துவம் தெரியும். இங்குதான் சந்நியாசம் வருகிறது. இதுதான் பரசூன்யத்தின் சந்நியாசம். இதைத்தான் கண்டவர் சுகர், இதைத்தான் கண்டவர் விதுரன், இதைத்தான் கண்டவர் பீஷ்மாச்சாரியார். நொந்து நூலாகி இறந்தான் 84 நாட்கள் 72,500 கோடி நரம்புகளை 72,500 கோடியால் பெருக்க எத்தனை வருமோ அத்தனை எண்களில் அம்பு படுக்கையிலே படுத்திருந்தான். உன்னாலும் என்னாலும் முடியுமா? அதற்காகத்தான் அன்னை உணவளிப்பது. யாருக்கு உணவளிக்கிறாள்? கோடியில் ஒருவனுக்கு உணவளிக்கிறாள், கோடியில் இருவருக்கு உணவளிக்கிறாள். ஒருவன் வெளிவுலகத்துக்கு தெரிவதில்லை, ஒருவன் வெளிவுலகத்திற்கு தெரிகிறான். அதுதான் விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி தேவி வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதட்ச சரஸ்வதி லோக சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி திரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று முடித்திருக்கிறாள். மனோமாயின் தத்துவத்திற்குள்ளே எத்தனை விகிதாச்சாரங்கள் உண்டு. அந்த பெண்ணைத்தான் திருமாங்கல்யம் சூட்டி திருநாள் ஒன்று வைத்து மணம் முடிக்கிறாள். இந்த மணம் முடிப்பின் ரகசியம் என்ன தெரியுமோ? ஒரு முறை மாயை கொண்டு ஒரு பெண்ணை தீண்டுவிட்டால் மனைவியை ஞானம் வரும் என்று பொருள். அந்த உடலை கொண்டே ஆதி பிரம்மஸ்வரூபிணியானவள் அவள் கரங்களால் உணவு உண்ண வைத்து இந்த ஞானத்தை வழங்குகிறாள். ஆனால் 1000 கோடியில் இருவருக்கு அன்னை உணவளிக்கிறாள். அவர்களுடைய ஆன்மீக சேவையானது இந்த உலக மக்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறாள். அந்த ஆன்மீக சேவையானது இந்த உலக மக்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறாள். கலியின் கோலம் தலை தெரித்து ஓடும், உண்மை அனைத்துமே சிதறிவிடும். ஆணும் பெண்ணும் தன்னுடைய மனோநிலைகளை மாற்றிக்கொள்வார்கள். உடை, ஆகாரம், பழக்க வழக்கம் அனைத்துமே மாறும். தீய பொருள்களை உண்பர். அவர்களுக்கு தீங்கி வரக்கூடாது என்று ஒரு மகான் உண்ட ஒரு பருக்கையால் இந்த தீவினை அகலும். அதற்கு அழுது புலம்புவது ஆதி பிரம்ம ஸ்வரூபிணி. ஆகவே 1000 கோடி மக்களிலே இருவருக்கு உணவளிக்கிறாள். சரி, அந்த 1000 கோடி மக்களிலே இருவர் நாம் ஒருவராக முடியாதா? அந்த இருவரில் நாம் யாராவது ஒருவராக முடியாதா? முடியும்.
அதற்குள்ளே நுழைந்து விட்டால் பல்லாயிரம் யுகங்கள் கடந்தது தெரியாது. இந்த உடலானது பழுதுபட்டு மறையாது. மறையாதிருப்பதற்கு காரணம் மனோமாயை சுற்றி மகாசக்தி பற்றி அது ஞான பரசூன்யத்தை அடைந்து நிலை பெற்றிருக்கும். அதுதான் ஆதிபராசக்தியின் உருவம். 1000 கோடியான மக்கள் அவளை வழிபடலாம். கோடிக்கணக்கான மக்கள் அவளை இந்து தர்மத்திலே வழிபடலாம். இந்த ஆனந்தத்தை அத்தனை பேருக்கும் கொடுக்கும் வல்லமை அவளுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. அம்மா என்று அழைத்தாலே இதை கொடுத்து விடுவாள். பிறப்புகள் கோடி வர வேண்டும். கோடி இல்லாது நடக்காதா? கோடி இல்லாது நடக்கும். இதற்குள்ளே நுழைந்து விட்டால் மூவர். ஒன்று ஆசான், சீடன், ஆதி பிரம்மஸ்வரூபிணியான தாய். இதுதான் உலகம். இந்த மூவருமே என்ன கோணத்திலே இருக்கிறாள்? பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற கோலத்திற்கு அந்த கோலத்தில் போகிறார். அப்பொழுதுதான் அந்த ஆதி பிரம்மஸ்வரூபிணியின் தத்துவம் விளங்கும். உலகத்தில் பிரஜை இருக்காது. உலகத்தில் பிரஜை இருக்காது. இதை எளிமையாக கொடுக்கக்கூடியவள், மிகவும் எளிமையாக கொடுக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. அதனால்தான் அவித்தை, வித்தை, ஷட்வித்தை. ஆதாரம் 2 சுகம், 3 ஆரோ அவரோ, 4 அவித்யா வித்யா. முதலிலே அவித்யா வித்யா ஷட்வித்யா. 4இல் ஏற்றம் இறக்கம் வரக்கூடிய காலத்திலே இரக்கமும் வரும் ஞானிக்கு. அதனால் மீண்டும் அவித்யா. அவித்யா வித்யா ஷட்வித்யா. 4க்குள்ளே மீண்டும் அவித்யா வித்யா. இதை தெரிந்த பின் பஞ்சபூதங்களால் சுகம் தழைக்கும் காலம் எங்கு, எப்பொழுது, எது வழியாக இந்த பஞ்சபக்தி சுகம் வருகிறது, எந்த காலத்தில் வருகிறது, இந்த நிலை உணர்ந்த போது 6வது நிலை சரவணம். சரவணம் வரக்கூடிய காலத்திலேயே அவித்யா வித்யா கழற்றிவிடப்படுகிறது. வித்யா என்ற நிலை வருகிறது. வித்தை தனியாக இயக்கக்கூடிய காலத்தில் 6வது சரவணத்தின் நிலை வருகிறது. 6வது சரவணத்தின் நிலை வரும்போது அதில் ஒன்று பிறக்கும் தன்மை அறியப்படுகிறது. இதற்கு மூல காரணமாக இருப்பது ஆதி பிரம்மஸ்வரூபிணி. 2வது பிறப்பின் ரகசியம். என்ன ரகசியம்? அன்னை எப்பொழுதோ உணவு அவள் கைகளால் மண்வட்டிலே கொடுக்க போகிறாள். மண்வட்டிலே கொடுத்தால் அது மனோமாயையை கடந்து ஞானப்பரசூன்யத்தை காணும் அளவுக்கு கொடுக்கும். பிறப்பின் ரகசியம், பிறப்பின் உறவு. அவளே அன்னையாகிறாள். பெற்றெடுத்த அன்னைக்கும் இவளுக்கும் மாறுபாடு உண்டு. அவளை பெற்றெடுத்தலும் உன்னை பெற்றெடுத்தவளும் இவள்தான் பாட்டி. எதற்காக பிறந்தோம் என்ற நிலை 4. அவள் கரங்களால் உணவு கொள்கிறோமே போதாதா? எத்தனை ஆனந்தம்! ஒவ்வொரு ரோமக்கால்களும் உடலிலே உள்ள ரோமக்கால்கள் பஞ்சபக்தி சுகத்தை அறிகிறது. அதற்கு அவள் காதிலே இருக்கக்கூடிய ஒரு ரோமக்கால் பேசி ஞானத்தை கொடுக்கிறது. இத்தனை செய்தாலும் 6வது நிலை மனிதன் மாயைக்குள் புகுந்து விடுவான். அந்த 6வது நிலை மனிதன் மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் 9வது நிலையிலே அவளுடைய கரங்களால் அன்னையானவள் அன்னத்தை கொடுக்கிறாள். அவளே ஆன்மீகத்தின் குருவாக இருக்கிறாள். பெண் குருவாக இருக்கலாமா? பெண்தான் குருவாக இருக்க வேண்டும். அவயங்கள் மாறுபடுகிறதே. மனைவியோடு இருக்கக்கூடிய அவயங்கள் மாயைக்குள் உட்புகுத்தி பிறப்புகளை கொடுக்கும். அவளுடைய அவயங்களின் நேத்திர தீட்சை வாங்கி உலகம் ஒன்றும் இல்லாதது. இதை கண்டபின் அதை தீண்டாது. இது மகாமாயின் ஞானசக்தி.
அதற்காக ஆன்மீகத்திற்கு பெண்தான் குருவாக இருக்க வேண்டும். எத்தனை காலம் நீ இருக்கிறாய் என்பதை அவள் கேட்கவில்லை. உனக்கு 8வது நிலையாக ஆயுளை கூட்டி வைக்கிறாள். இத்தனை கொடுத்தாலும் நீ மறந்து போவனை என்று 9வது நிலையிலே சரவணத்தின் வித்யை ஷட்வித்தை. இதிலே ஷட்வித்தை முக்கியம். சரவணத்துக்குள்ளே அன்னையே தன் கரங்களால் உணவை ஊட்டுகிறாள். எத்தனை ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! உணவு உண்ட பின் கண் திறந்து உணவு உண்ட பின் 5 கிராம் உணவு உண்டவனுக்கு அது பல மூட்டை அரிசியை தின்ற போல் இருக்கும். 5 கிராம் உணவை உண்டவனுக்கு பல 100 மூட்டை அரிசியை தின்றது போல் இருக்கும். கண் திறந்த பின் அன்னையை காணாது உலகத்திலே வேறொரு பொருளையும் காணாது. அப்படி வேறொரு பொருளை காணும் பட்சத்தில் அனைத்துமே அன்னையின் உருவமாக தெரியும். ஏன் அன்னையின் உருவமாக தெரியும்? பெண்ணை மனம் தீண்டாது. இதை கற்றுக்கொள்பவன் நான். ஆன்மீகம் என்று பெயர் வைத்தான். இதை கற்றுக்கொள்வதான். இது எங்கிருந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அன்னை பெண் உருவத்திலே இருந்து கற்றுக் கொடுக்கிறாள். அதற்காகத்தான் அன்னையானவள் அமுது படைக்கிறாள். இந்து மதத்திலே ஒவ்வொரு விழாவிற்கும் ஒரு வகையான பட்சணங்கள். பொங்கலின்பீர் கரும்பென்பான், பொங்கலின்பீர் கரும்பென்பான். கரும்புக்குள்ளே ஸ்ரீ சக்கரத்தின் தத்துவம் உண்டு. ஒவ்வொரு கனவிலும் அன்னை நிற்கின்றாள். வெல்லம் ஸ்ரீ சக்கரத்தின் மகா தத்துவம். பச்சை அரிசி காயத்ரியின் 4 வேதங்கள். மண் சட்டியால் சமைப்பது பொங்கல் என்று அன்னை வந்து சமைக்கிறாள். ஞானம் வந்து விடாது. அடுத்த ஆண்டு 100 மூட்டை விளையும், அவ்வளவுதான். நீ ஞானம் கேட்பதில்லையே. நான் கண்ட 47 ஆண்டுகளில் யாரும் இதை வந்து என்னிடத்திலே கேட்கவில்லை. நானும் கொடுக்கவில்லை. நானும் அந்த வழி செல்லவில்லை. வந்தவன் வந்து விட்டதாக கொடுத்து விட்டதாக போய் சொல்கிறான். அதை யாரும் கேட்பதில்லை. இதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான், எனக்கு நன்றாக வந்துவிட்டது. ஆன்மீகத்திலே உள்ளே நுழையக்கூடிய காலத்திலே சுயநிலவு போக வேண்டும். அதைத்தான் கொடுக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. எத்தனை ஆனந்தம்! இந்த உணவு என்னென்ன பரிமாற்றங்களை கொடுக்கிறது பாரும். என்னென்ன பரிமாற்றம்! எத்தனை பரிமாற்றம்! ஓடி 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 பால் நிலவு கண்டு தங்கவட்டிலே பாலிட்டு துவாபர யுகத்தின் அரிசி கையால் குத்தி வெண்மையாக்கி பாலிட்டு பிசைந்து யசோதரை ஓடி வரும் கால் ஆதி பிரம்மஸ்வரூபிணியான அன்னை ஓடி வந்து உணவூட்டுவது போல் இருக்குமாம் கண்ணனுக்கு. அதற்காக அவன் ஓடினான். யசோதரைக்கு இது தெரியாது. எத்தனை ஓட்டம், எத்தனை ஓட்டம்! ஓடி அசர்ந்து விட்டாள். 12 ஆண்டுகள் அவளை ஓட வைத்தாள். எத்தனை ஆண்டுகள்! அந்த இடத்தை விட்டு நகர்ந்த போது பின்னே வந்து பார்க்கவில்லை. தர்ம யுத்தத்திலே வந்து நின்றான். இதுதான் ஆதிபிரம்மஸ்வரூபினியின் கதாபாத்திரம்.
எத்தனை ஆனந்தம்! ஒவ்வொரு பெண்ணும் அந்த உடல் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவளுக்கும் மகாமாயை வைத்து இல்லறம் என்ற பணைப்பை கொடுத்து ஆணோடு இணைய வைத்திருக்கிறாள். இந்த இரு தரப்பு விலைகளையும் செய்தது அன்னை ஆதி பராசக்தி. அவள் கொடுக்கக்கூடிய உணவானது என்னென்ன வழிகளிலே வேலை செய்கிறது பின் பார்ப்போம்.